சைடுக்கா போடுறாரு, இப்படி ஆக்ஷன் வச்சுட்டு போடவே மாட்டாரு பாலா. அப்படி வந்து நின்னுறாரு. பாலா ஆக்ஷன் லீகலா பாலா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட ஃபாஸ்ட் டெலிவரி எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. அபிஷேக் சர்மா ஆப்வியஸ்லி அவர் ஃபிட்டான்னு தெரியல. சஞ்சு சாம்சனும் ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க. அர்ஷ்தீப் பதிலா நீங்க குல்தீப் யாதவ் ஆடலாம். எனக்கு பிரேதம் உங்களோட கருத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6 bowling ஆப்ஷன் வச்சுட போவீங்க. ஆனா குல்தீப் மஸ்ட் பிளே, அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. ரியான் பராக கேப்டன் போட்டாங்க. பத்ரியோட ஃபேவரட் பிளேயர். எதுக்கு நீங்க ரியான் பராக ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. பாலா சொன்னது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட சொந்தக்காரங்க யாரும் ஓனர் ஆகி. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேன் ஃபாலோயிங் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல இருக்கு. Magnificent catch. Just look at Badrinath diving into it. Lovely shot. Kicks it over the offside. That's a good shot. Back to back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். ரெண்டு அருமையான கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு. அப்கோர்ஸ் என் நண்பர் மற்றும் ஃபார்மர் இந்தியன் டெஸ்ட் ரைடர் லட்சுமிபதி பாலாஜி. வணக்கம். 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 உலகத்தின் சிறந்த அனலிஸ்ட் நம்ம கூட இருக்காரு பிரேதம். எங்க ஸ்டம்ப் நட்டாலும் அதை பார்த்து அனலைஸ் பண்ற பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ஜென்டில்மேன். வணக்கம். அப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு பேச போற ஒரு விஷயம் ஸ்ட்ரெயிட்வே ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் வருதுங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். வேற லெவல். அதாவது இது வந்து கிரேட்டஸ்ட் ரைவல்ரின்னு சும்மா ஹைப் கொடுக்குறாங்களே தவிர நமக்கு ரெக்கார்டு என்னமோ அந்த மாதிரி சொல்லங்க. மொத்தமா 16 மேட்ச் உலக கோப்பைகள்ல விளையாடுறாங்க. 13 மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 3 தான் பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் கேட்க விரும்புறேன். இஸ் திஸ் actually the greatest rivalry, mother of all rivalries? Hype ஒரு பக்கம், ஃபர்ஸ்ட் பாலாட்ட வரேன், ஹைப் ஒரு பக்கம், பட் தென் இஸ் திஸ் ஆக்சுவலி a really rivalry பாலா? ரீசன் பாஸ்ல கம்மி ஆயிடுச்சு, அதுதான் என்னோட கருத்து. நீங்க பாத்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் 90s and 80sல இருந்த அந்த இம்பாக்ட் இப்ப கொஞ்சம் ஆப்போசிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எஸ் அவங்களோட அந்த டவுன்ஃபால பார்த்தோம். எஸ் பிக் மேட்ச் இந்த வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்கோர்ஸ் ஒன் சைடட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஆஃப் த ஃபீல்டு எக்ஸ்பெக்டேஷன் டெஃபினட்டா எவ்ரி டைம் இந்தியா பாகிஸ்தான் ஆடும் போது அதிகமா இருக்கும். ஸோ ஆன் த ஃபீல்ட்ல இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்க. பிரேதம், as a cricket follower, are you really excited about this India Pakistan match? அதாவது ஒரு இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னா ரசிகர்களிடம் எப்போதுமே நாங்க கிரிக்கெட்டர்ஸ், இப்ப நான் பாலாம் கிரிக்கெட்டர்ஸ், நாங்க எப்போதுமே கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்போம். பட் நீங்க ஒரு கிரிக்கெட் ரசிகரா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஆக்சுவலி எப்படி இருக்கு இந்த ஒரு ஃபீலிங்? இந்தியா பாகிஸ்தான், அப்பா இந்தியா பாகிஸ்தான் எஸ் அப்படின்னு இருக்கா, இல்ல இந்தியா மச் பெட்டர் டீம் அந்த ஃபீலிங் இருக்கா உங்களுக்கு? இல்ல, நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் பத்ரி, இது ரைவல்ரியா இல்லையா அப்படின்னு. ஒரு காலத்துல ரைவல்ரியா இருந்தது, இப்போ ரைவல்ரி கிடையாது. ஆனா எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் இந்த மேட்ச் கொஞ்சம் க்ளோஸா தான் இருக்கும் அப்படின்னு. சோ டெஃபினெட்லி வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்தியா இஸ் நாட் கோயிங் டு ஸ்ட்ரோல் ஹோம். அதுதான் என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன். ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா பிரேதம் இதுக்கு இந்த மேட்ச் நீங்க கொஞ்சம் க்ளோஸா போகணும்னு நினைக்கிறதுக்கு? பதில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிச்சஸுமே ஃபர்ஸ்ட் நம்ம மும்பைல வாங்கடையில ஆடின பிச்சும் சரி, டெல்லிலயும் ஆடின பிச்சு கொஞ்சம் ஸ்டிக் ஆச்சு. கொஞ்சம் ஸ்டிக் ஆனா இந்தியால ஆட முடியாது. நேற்று நீங்க பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா ஆஃப்டர் த கேம் we want flat pitches அப்படின்னு அவுட் ரைட்டா வந்து சொல்லிருக்காரு. ஏன்னா இந்தியாவோட பேட்டிங் அதுதான் சூட் ஆகுது, ஏன்னா உங்களுக்கு ஃபயர் பவர் இருக்கு 8 வரைக்கும். சோ எல்லாரும் போய் அடிக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்டிக் ஆச்சு பிச்சுல கஷ்டப்படுவாங்க. ஏஷியா கப் ஃபைனல் குறிப்பிட்டு ஞாபகம் வருது, barely 6 months ago 150 டார்கெட், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ட் ஆர்பிஎஸ் பெரிய கிரவுண்டு, பாகிஸ்தான் ஸ்டாக் வித் ஸ்பின் ஆப்ஷன்ஸ். எராஸ்மஸ் ஒரு போலர் வந்து உங்களை தண்ணி காமிச்சான் நேத்திக்கு. சோ பாகிஸ்தானுக்கு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. சோ டெஃபினெட்லி கேம் ஆன் என்னை பொறுத்த வரைக்கும். பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் சொல்லும் போது ஸ்ட்ரைட்டாவே நான் வந்து ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். பாலா, இந்த ஒரு போலர் நீங்க நிச்சயமா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் உஸ்மான் தாரிக்னு ஒருத்தர் வராரு. அவரே எனக்கு என்னமோ பாக்குறதுக்கு அந்த காலத்து ஒரு 90s படம், அந்த பாலிவுட் வில்லன் மாதிரி இருக்கிறாரு. அவர் பாக்க கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு சஞ்சய் தத் ஃபீலிங் வருது எனக்கு. சைடுக்கா போடுறாரு, இப்படி ஆக்ஷன் வச்சுட்டு போடவே மாட்டாரு பாலா, அப்படி வந்து நின்னுறாரு. அப்புறம் தான் ஒரு செகண்ட் பாஸ்ல போடுறாரு. இனிஷியல் தாட்ஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உஸ்மான் தாரிக் பத்தி உங்களோட ஒரு அப்சர்வேஷன் ஆஸ் அ போலர். நீங்க ஒரு ரொம்ப ரெப்யூட்டட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் கோச் ஆல்சோ. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் உங்களோடது போலிங் பத்தி.
ஸோ டெஃபினட்டா ஒரு அன்யூஷுவல் ஆக்ஷன் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க நார்மலா வந்து நிறைய அன்யூஷுவல் ஆக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். மல்லிங்கா அண்ட் அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஹார்ட் டு பிக் ஆஸ் அ பேட்டர். ஸோ நார்மலா நீங்க கன்வென்ஷனல் ஸ்பின் நிறைய ஆடி இருப்பீங்க உங்களோட க்ரோயிங் அந்த ஏஜஸ்ல. ஸோ டெஃபினட்டா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ த்ரெட்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் அவரை யூஸ் டு ஆகாது. இந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட்ல நம்ம அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பைலேட்ரல் சீரீஸ்லாம் ஆடுறது இல்லை. டெஃபினட்டா வந்து நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அது மாதிரியான ஒரு பாஸ் அண்ட் ஸ்டாப் அண்ட் பிளே கைண்ட் ஆஃப் ஒரு போலிங் ஆக்ஷன் இருக்கும்போது அந்த ரிலீஸ் பாயிண்ட் ரொம்ப அந்த அளவுக்கு ரீட் பண்றது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஸோ டெஃபினட்டா கொஞ்சம் டைம் ஆகும். ப்ராப்ளி நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு யூஸ் டு ஆகாததால லிட்டில் பிட் கொஞ்சம் early on you have to be cautious. சோ உண்மையாவே பாலா இவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன த்ரெட்னு சொல்றீங்களா இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு? இவர் ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாரா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட் இந்தியா இந்த போட்டியில? டெஃபினட்டா நிறைய ஹைப் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இப்ப அந்த விக்கெட் ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்டன்ஸ் நிறைய இருந்திருக்கு. நீங்க கொலம்போல மேட்ச், பிரேமதாசா பெரிய கிரவுண்டு. ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட பவர் ஹிட்டிங் வில் பி ரெஸ்ட்ரிக்டட். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கும்போது லிட்டில் பிட் அந்த காஷியஸா இருப்பாங்க. இவரை எப்படி அணுகிறது? நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேற. ஸோ ஆப்வியஸ்லி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது நீங்க கொஞ்சம் அந்த காஷியஸ் அப்ரோச் தான் எடுப்பீங்க. இந்த போராட பத்தி பிரேத்தம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ரொம்ப ஆர்வமா துடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிரேத்தம் கேளுங்க, நீங்களே கேளுங்க அந்த கேள்வியை. பாலா இவர் ஆக்ஷன் லீகலா பாலா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட ஃபாஸ்ட் டெலிவரி எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. நீங்க ஃபாஸ்ட் டெலிவரி அந்த பாஸ் பண்ணி உங்களால 110 கிலோமீட்டர் பெர் ஹவர் டெலிவர் பண்றீங்கன்னா டெஃபினட்டா பாஸ் பண்ணி உங்களால அந்த அளவுக்கு ஆர்ம் ஸ்பீடை டெவலப் பண்ண முடியாது. நீங்க அந்த ரொட்டேஷன்ல தான் உங்களுக்கு அந்த ஆர்ம் ஸ்பீட் வரும். அந்த ஃபாலோ த்ரூ உங்க ரன் அப் இதெல்லாம் ஆட்ஸ் ஆன் டு இட். ஸோ ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆர்ம் ஸ்பீட்ல நீங்க பேஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும் போது ப்ராப்ளி 110 அபோவ் அவன் போடுறாரு அவரோட அந்த ஃபாஸ்ட் டெலிவரி. அது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. பாலா நான் ஸ்ட்ரைட்டாவே நறுக்குனே கேட்டுறேன். அப்போ நீங்க சொன்னீங்க அவர் வேகமா போடுற பந்துல கையை லேசா மடக்குறாரா? Is that what you're saying? See, yes, of course, நம்ம வந்து ஐசிசி ரூல்ஸ் படி அந்த டீடைல்ஸ்குள்ள போக முடியாது. பட் இருந்தாலும் அந்த வேகமா போடுற பந்து டெஃபினட்டா கொஞ்சம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சுனில் நரேனுக்கு அந்த இஷ்யூ இருந்தது. அவரோட ஃபாஸ்ட் டெலிவரியில நிறைய அந்த சர்ச்சைகள் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐசிசி வில் லுக் இன் டு இட் அண்ட் டெஃபினெட்லி அந்த ஃபாஸ்ட் டெலிவரி எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பாலா. பிகாஸ் அந்த மொமெண்டம் இல்லாம சடனா எப்படி 75ல இருந்து 110 போகுது அந்த பால் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஐ அக்ரி வித் யூ கம்ப்ளீட்லி. அந்த ஃபாஸ்ட் டெலிவரி கொஞ்சம் சஸ்பெக்ட் தான். எனக்கு என்ன ஒரு கவலைன்னா இந்தியா இந்த எராஸ்மஸ் வந்து IL T20ல நிறைய ஆடு இருக்காரு பத்ரி. அவரை வந்து ஸ்டடி பண்ணல. நேற்று அவர் போட்டது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம வீடியோ அனலிஸ்ட் எல்லாம் இதெல்லாம் பாக்குறாங்களா? இந்த உஸ்மான் தாரிக் கூட ஆக்ஷனை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு பண்ண போறாங்களா? ஆல்ரெடி இந்த டோர்னமெண்ட் நடந்துச்சு ஒரு வாட்டி இந்தியா மேட்ச்ல. எராஸ்மஸ் ஏதோ அம்பையர் பின்னாடி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நோ பால் கொடுத்துட்டாங்க போன ஒரு போட்டியில பாலா. இது நம்ம ஆல்ரெடி இந்த டோர்னமெண்ட்ல பார்த்தோம். பட் இந்தியா பாகிஸ்தான் ஒரு ஹை லெவல் மேட்ச் அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு கால்ஸ் எடுப்பாங்களா ஆன் தி ஃபீல்ட் அப்படின்றது நமக்கு தெரியல இல்லையா? இட் வில் பி a very big call if it happens. டெஃபினட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஆன் த ஃபீல்ட் எனி சஸ்பெக்ட் ஆக்ஷன் ஏதாவது ஒரு சஸ்பீஷியஸா இருந்ததுன்னா அம்பையர்ஸ் வந்து ஒரு கோச் கிட்டையும் அண்ட் ஒரு கேப்டன் கிட்டையும் வார்ன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இவரை வந்து எங்களுக்கு சஸ்பீஷியஸா இருக்கு, இந்த மாதிரி டெலிவரியை நாங்க வந்து க்ளோஸ்னா வாட்ச் பண்றோம், அந்த அந்த டெலிவரியை வந்து நோட் டவுன் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஐசிசி வில் டேக் ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் கரெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். பட் ஆப்வியஸ்லி லிட்டில் பிட் ஐ ஆன் ஹிம் வில் பி ஹேப்பனிங். ஆக்ஷனை கிளியர் பண்றாங்க பத்ரி. அவர் ஆக்ஷனை கிளியர் பண்றாங்க. ஐசிசி டெஸ்டிங் ஹி ஹஸ் கான் த்ரூ. அவர் ஆக்ஷனை கிளியர் பண்றாங்க. சோ he is going to play on Sunday. He's going to play, he is going to bowl. but நம்ம டிஸ்கஷனுக்கு நம்ம பண்றோம் பிரேதம், just அனலைசிங் his action என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் இன்னொரு ஒரு டாக்கிங் பாயிண்ட் ஒன்னு இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் அபவுட் அபிஷேக் சர்மா. ஆப்வியஸ்லி அவர் ஃபிட்டான்னு தெரியல. ஃபியூ கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாரு சூரியகுமார் யாதவ். வி டோன்ட் நோ இந்தியா பாகிஸ்தான் விளையாட போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சு சாம்சனும் ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க. ரொம்ப அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அவருக்கு. நல்ல ஸ்டார்ட், 22 of 8 balls, நமீபியா அட்டாக். ப்ராபப்ளி அவரோட பிளேஸ் அவர் சீல் பண்ணிருக்கலாமா இன் ஓப்பனிங். ப்ராபப்ளி சஞ்சு சாம்சன் 100 அடிச்சிருந்தா வில் இஷான் கிஷனா சஞ்சு சாம்சனான்னு ஒரு இது வந்திருக்கும். ஸோ 2 questions. One is Sanju, does he have a place? Or if Abhishek Sharma doesn't play, or who is the other option apart from Sanju? இதுதான் என்னோட ஒரு question out there. I'm just putting it to you, both of you.
எனக்கு தெரிஞ்சு உங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சஞ்சு சாம்சன் 100 அடிச்சாலும் சான்ஸே கிடையாது. இஷான் கிஷன் சீல்டு ஸ்பாட். எனக்கு வந்து அபிஷேக் சர்மாது என்ன கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னா, நீங்க ஒரு பேரல் பாத்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப் சுப்மன் கில் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சிருந்தார் நியூசிலாண்டோட 1 month ago. அன்பார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னைக்கு முன்னாடி டெங்கு வந்தது. 4-5 மேட்ச் ஆடல ஒரு வேர்ல்ட் கப். அண்ட் அதுக்கப்புறம் பை த டைம் ஹி காட் இன்டு தி குரூவ் அவர் ஒண்ணுமே பண்ணல. எவ்ரிபடி தாட் அவர் வேர்ல்ட் கப்ல பிரிச்சுடுவார் இந்த வேர்ல்ட் கப். அதே தான் இருக்கு இப்ப அபிஷேக் சர்மா. ஐம் ஃபீலிங் வெரி பேட் ஃபார் ஹிம். ஹி வாஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். இது அவரோட வேர்ல்ட் கப் அப்படின்னு எல்லாரும் ஒரு கிரீடத்தை வச்சுட்டாங்க அது தலையில. இந்த மாதிரி ஃபேட் இது பண்ணி விட்டுருச்சு. பட் பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன ஆகுதுன்னா. ஐ டோன்ட் திங்க் அபிஷேக் இஸ் பிளேயிங் ஆன் சண்டே. சஞ்சுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அட்லீஸ்ட் ஹி கேன் ஆல்வேஸ் பி இந்த ரெக்கனிங். ஏதோ நான் இந்த மேட்ச் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சஞ்சுவுமே பத்ரி ரொம்ப சான்சஸ் ஹீஸ் வேஸ்டட். என்னதான் சஞ்சு சாம்சன் சப்போர்ட்டரா இருந்தாலும் ஹார்ட் கோர் சப்போர்ட்டர் ஒத்துப்பாங்க. இவ்வளவு சான்ஸ் கொடுத்து அடிக்கலன்னா அதுக்கப்புறம் யூ கான்ட் கம்ப்ளைன். Bala, your thoughts on the Sanju Samson? ஸோ டெஃபினட்டா வந்து சான்சஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் அவருக்கு ஃபேவரா போறது வந்து அந்த ரைட் ஹேண்டர் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான். நம்ம பேட்டிங் லைனப்ல பாத்தீங்கன்னா லோடட் வித் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் அவருக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது அகெயின்ஸ்ட் நமீபியா. பட் இருந்தாலும் ஒரு ரைட் ஹேண்டர் நீங்க பாத்தீங்கன்னா 3 ரைட் ஹேண்டர் தான் இருப்பாங்க வித் சஞ்சு சாம்சன். டெஃபினட்டா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். எஸ்பெஷலி நீங்க அந்த பிக் கிரவுண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ஒரு ஸ்பின் டாமினன்ட் அட்டாக்கோட ஆடும்போது உங்களுக்கு அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் நிறையவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் அவருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இங்க கிடைக்கும்னு நினைக்கிறேன். I agree with Bala. I think even though ஒரு ஸ்டார்ட்ஸ் கிடைக்கல அப்படிங்கும் போது if அபிஷேக் சர்மா ஃபிட் இல்ல அப்படின்னா சஞ்சு சாம்சன் rightfully deserves another chance. And there is no other option also. I feel that they should go with an opener. Sanju, Ishan Kishan at the top of the order and Tilak Varma at 3 and batting the பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நான் எதுவும் பண்ண மாட்டேன். பட் ஹேவிங் செட் தட் இந்த 11 அப்படின்னு ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாகிஸ்தானுக்கு இருக்காங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ் பிரேமதாசா ஸ்டேடியம்ல கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. பெரிய பவுண்டரிஸ் சைடு எல்லாம் வந்து 70 மீட்டருக்கு மேல, ஸ்ட்ரெயிட் 85 மீட்டர் அப்படிங்கும் போது வாஷிங்டன் சுந்தர் இஸ் he going to bring that X factor into the Indian lineup against left handers, off spinners? கண்டிஷன்ஸ் ஒரு பக்கம், ஆப்போசிஷன் ஒரு பக்கம், ரெண்டுமே அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னருக்கு ஃபேவரபிளா இருக்கு. செகண்ட் பார்ட் ஆஃப் மை கொஸ்டின், வாஷி உள்ள வராருன்னா யார் இடத்துல வருவாரு? அதுவும் ஒரு கேள்வி இங்க நிக்குது. ஃபர்ஸ்ட் யூ பாலா. அஃப்கோர்ஸ் என்னோட நான் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, அர்ஷ்தீப் பதிலா நீங்க குல்தீப் யாதவ ஆடலாம். ஸோ அஃப்கோர்ஸ் வாஷி அண்டர் மேட்ச் நம்ம லிட்டில் பிட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ், லிட்டில் பிட் இந்த லாஸ்ட் 1.5 months அந்த அளவுக்கு பெரிய மேட்சஸ் ஆடல இன்ஜுரி காரணமா. ப்ராப்ளி 2 சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. எஸ், நீங்க 2 சேஞ்ச் பண்ணணும்னா அந்த ரிங்கு சிங் பிளேஸ்ல தான் பண்ணி ஆகணும். ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கும் ஒரு பெரிய ரன் கிடைக்கல, 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் எனக்கு தெரிஞ்சு அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து அர்ஷ்தீப் பதிலாக போலிங் நியூ பால் வித் ஹார்திக் பாண்டியா அண்ட் பூம்ரா ஃபிட் 100% அவர் 4 ஓவர் போட்டிருக்காரு லாஸ்ட் மேட்ச். பட் குல்தீப் யாதவ் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் எக்ஸப்ஷனல் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி குல்தீப் யாதவ் சைட் பவுண்டரிஸ் ஆர் பிக். ஸோ டெஃபினட்டா he will come into play. குல்தீப் ஃபார் ரிங்கு சிங் சொல்லிருக்கீங்க போல நீங்க? இல்ல, அர்ஷ்தீப். அர்ஷதீப் பதிலா ரிங்கு. ஸோ கோயிங் வித் an extra spinner. சிக்ஸ்த் போலிங் ஆப்ஷனா சிவம் டூபே வச்சு அப்படின்னு பாலா ஒரு மாதிரி டிஃபரெண்டா வச்சிருக்காரு. பிரியதம், உங்க கருத்துக்கள்? நான் 100% நானும் குல்தீப் ஆடுவேன் பத்ரி. ஆனா ரிங்குக்கு வந்து நான் குல்தீப் ஆடுவேன். பிகாஸ் உங்களுக்கு ஹர்ஷ்தீப்போட அந்த டெத் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா தேவை ப்ரெஷர் கேம்ல. பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் அப் ஃப்ரண்ட், ஹார்திக் பாண்டியா, தூபே இஃப் ஹி வாண்ட்ஸ் ஹி கேன் சிப் இன், அக்சர் இருக்காரு, வருண். I will definitely play Kuldeep. ஏன்னா குல்தீப் ஹிஸ்டாரிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா even when Kuldeep was not the bowler he was, பாகிஸ்தானோட நல்லா போட்டிருக்காரு அந்த 2019 வேர்ல்ட் கப்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா. So I will definitely play Kuldeep in the 11. Question is at the cost of who? ரிங்குவா ஹர்ஷ்தீப்பா அப்படின்னு? நீங்க 2 பேரும் குல்தீப் ஆடுவேன்னு சொல்லிருக்கீங்க. பட் எனக்கு பிரேதம் உங்களோட கருத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6 போலிங் ஆப்ஷன் வச்சுட போவீங்க. ஹார்திக் பாண்டியா இஸ் யுவர் 6th போலிங் ஆப்ஷன் நீங்க சொல்றீங்க. பிளஸ் பேட்டிங் கொஞ்சம் லைட் ஆகுது. மறக்காதீங்க முதல் மேட்ச்ல 77க்கு 6 இருந்தாங்க டீம் இந்தியா. பட் உங்களுக்கு அந்த போலிங் ஆப்ஷன் டெஃபினட்டா பிரேமதாஸ் எல்லாம் டெஃபினட்டா ஸ்பின் ஆகும். சோ நீங்க குல்தீப் உங்களுக்கு 3 விக்கெட் குயிக்கா எடுத்து கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு 40 ரன் கம்மியா நீங்க சேஸ் பண்ண போறீங்க. அதுவும் இருக்கு. சோ மேபி பாலா சொன்ன மாதிரி ஹர்ஷ்தீப் பதில் குல்தீப் ஆடுவாங்க. மேபி தே won't sacrifice the batting depth. ஆனா குல்தீப் must play. அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. Oh yeah, I think very healthy discussion. But I feel என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, personally I will bring Washington Sundar into the attack just for the left-handers against Pakistan. அதனால தான் ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் நான் வச்சுப்பேன். வேணா ஒரு 2 ஓவர் போடுறதுக்கு வச்சுப்பேன். அண்ட் இஸ் பேட்டிங் ஆல்சோ இஸ் வெரி குட். ஸோ ஃபார் மீ வாஷி வில் கம்
இன் பிளேஸ் ஆஃப் ரிங்கு சிங். அந்த மாதிரி தான் நான் எடுத்துட்டு வருவேன். ப்ராப்ளி டாப் ஆஃப் தி ஆர்டர்ல நான் வந்து மாத்த மாட்டேன். ஸோ ரிங்கு சிங் பதிலாக வாஷி டவுன் த ஆர்டர் பேட்டிங்கும் இருக்கு அண்ட் டெஃபினட்டா ஒரு 2 overs போலிங் போடுற ஆப்ஷனும் இருக்கு. இதுதான் என்னோட கருத்து. ஆனா நீங்க ஒரு கிரன்ச் கேம், இந்த கிரன்ச் கேம் சொல்ல மாட்டேன், ஒரு பிரஸ்டீஜ் கேம், ஹைப் கேம், அதுல போய் நீங்க வாஷி பாலா சொன்ன மாதிரி ரொம்ப நாளா ஆடல வாஷி. சோ அவரை வந்து நீங்க அடுத்து நெதர்லாண்ட்ஸ் முடியும் அந்த மாதிரி டீமோட நீங்க ஆடுங்க வாஷியை. இப்ப வந்து ஐ டோன்ட் நோ இஃப் வாஷி கேன் ஸ்லைட் இன் அவ்வளவு ஈஸியா இந்த கேம்ல. அதுதான் எனக்கு ஒரு ஃபீலிங். மேபி அகைன்ஸ்ட் an easier opposition நீங்க அவரை ஆட விடலாம். ஐ திங்க் டிஃபரெண்ட் கருத்துக்கள் அதனால தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து இன்னொரு மூவ் ஆன் பண்ணலாம். ஐபிஎல் பத்தி பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு ஜென்டில்மேன். அதை பத்திலாம் இன்னும் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டாக்கிங் பாயிண்ட், பாலா நீங்க 5 வருஷம் சிஎஸ்கே போலிங் கோச்சா இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் கேகேஆரோடையும் போலிங் கோச்சா இருந்திருக்கீங்க. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் பாலா ரியான் பராக கேப்டனா போட்டாங்க. ஒன்னு நான் கேட்க விரும்புறேன், இந்த டெசிஷனை பத்தி. ரியான் பராக் கேப்டன்சி அதை வந்து டிசைட் பண்ணி போயிருக்காங்க. இன்னொன்னு ஜடேஜாவோட நிறைய நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க பாலா. அவரு கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டைஸ் பண்ணி போனா சிஎஸ்கேல இருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். ப்ராபப்லி வாஸ் தட் பார்ட் ஆஃப் த டிஸ்கஷனா இருந்திருக்குமா? இங்க கேப்டன்சி கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு ஜடேஜாவை கூப்பிட்டு மேபி அதுக்கப்புறம் இது நடக்கலையா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட் எக்ஸாக்ட்லி குட் ஹவ் டிரான்ஸ்பயர்ட். பட் ரியான் பராக வந்து கேப்டனா நேம் பண்ணிருக்காங்க போல. எஸ், நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். எஸ், அஃப்கோர்ஸ் அவர் பண்ணியிருக்காரு ஃபியூ ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கப்பல் ஆஃப் மேட்சஸ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ். அதெல்லாம் ஒரு நீங்க யங்ஸ்டரை பேக் பண்றீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஜடேஜாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ப்ராப்ளி யங்ஸ்டர்ஸை நீங்க டெவலப் பண்றீங்க ஆஸ் அ லீடர்னு பாத்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காருங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வாலை நீங்க டெவலப் பண்ணலாமா? ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர், மல்டி ஃபார்மேட் பிளேயர், அருமையா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க அந்த ஒரு பெரிய நேம் வித் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஜர் அட் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஸோ அவரை விட்டுட்டு நீங்க ரியான் பராக் எடுத்துட்டு வருது எனக்கு கொஞ்சம் அதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கருத்து இருக்கு. 100% பாலா, டவுட்டே இல்லை, நானும் ஒத்துக்கிறேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி he is the future of Indian cricket in a way. He is already playing test cricket, already playing ODI cricket. அவரை வந்து நீங்க பேக் பண்ணாம ரியான் பராக பேக் பண்ணது எனக்கு என்னமோ சரியான முடிவா பண்ணல. பிரேதம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கருத்து ரிகார்டிங் திஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் ஒரு செகண்டான விஷயம் ஒண்ணு, அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், சின்னசாமி ஸ்டேடியம் பத்தி. கேசிஏ ஓகேன்ட்டாங்க சின்னசாமியில விளையாடுறதுக்கு, கர்நாடகா கவர்மெண்ட் ஓகேன்ட்டாங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல விளையாடுறதுக்கு. பட் தென் இன்னும் ஆர்சிபி அவங்களோட முடிவு எடுக்கல. ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி. உங்களுக்கு தெரியும் பத்ரி, ஜெய்ஸ்வால் என்னோட ஃபேவரட் இந்தியன் கிரிக்கெட்டர், அதுல டவுட்டே கிடையாது. இது ஜெனரேஷனல் கிரிக்கெட்டர். அன்பார்ச்சுனேட்லி அவர் ஓடி ஆடல. ஹி ஷுட் பி பிளேயிங் இந்த T20 டீம். திலக் வர்மாவும் ஜெய்ஸ்வால்னா ஐ வுட் கோ ஃபார் ஜெய்ஸ்வால் எனி டே. இப்போ வந்து ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கும் போது ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் எதுக்கு நீங்க ரியான் பராக ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. பாலா சொன்னது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட சொந்தக்காரங்க யாரும் ஓனரா இல்லையே. ஆனா இது கேரண்டி பத்ரி, இந்த சைக்கிளுக்கு அப்புறம் ஜெய்ஸ்வால் இஸ் மூவிங் as captain to MI or RCB. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஷோ ரீவிசிட் பண்ணுங்க 1 வருஷத்துக்கு அப்புறம். வா பிரேதம், இன்னைக்கு என்ன நாள்? என்ன 13 பிப்ரவரி. பிரேதம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் in future will lead. யாரே எந்த டீம் சொன்னீங்க? either MI or RCB because Mumbai Indians or RCB. SSV Jaiswal will lead அப்படினு சொல்லிருக்காரு. இது நடக்குதா இல்ல எடுக்கறோம், இந்த பைட் எடுக்கறோம் பிரேதம் உங்ககிட்ட. அந்த கேப்டன்சி ஆம்பிஷன் அவருக்கு இருக்கு, நீங்க அத வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சோ நீங்க கொடுக்கலன்னா எனக்கு கொடுக்கறவங்க கிட்ட நான் போறேன்னா ஹர்திக்கும் வயசாச்சு பத்ரி, இஸ் 34. சோ அந்த சைக்கிள் முடிஞ்சா ஹர்திக் will be 36. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஆர் ரூத்லெஸ். உங்களுக்கு தெரியும், டக்கு டக்கு டக்குன்னு அவங்க போவாங்க. ரோஹித்தையே தூக்கிட்டு ஹர்திக்க போட்டாங்க. அண்ட் யசஸ்வி ஃப்ரம் மும்பை, சோ நேச்சுரல் ஃபிட் எனக்கு தெரிஞ்சு. பிரேதம், உங்க கருத்துக்கள் இது. ஆர்சிபி இன்னும் முடிவெடுக்கலாம். கர்நாடகா கவர்மெண்ட் ஓகேவா, கேசிஏ ஓகேவா, ஆனா அவங்க ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியம்ல விளையாடுறதுக்கு ஸ்லைட்டா தே ஆர் ஒரு மாதிரி கான்பிடென்ட்டா இல்ல. அது அன்பார்ச்சுனேட் சச் a sad incident. அது வந்து ஸ்கேப் கோட் பண்ணி இப்போ எங்க வந்து நின்று இருக்குன்னு நமக்கு தெரியல. சோ எனக்கு இதை பத்தி ரொம்ப தெரியாது. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் இட். பட் அந்த RCB fans are fairly passionate. அவங்களுக்காக they should play in that ground. But of course safety protocols பண்ண. பட் ஸ்டேடியம் பத்ரி நீங்க பாத்தீங்கன்னா கேம்ஸ்ல எந்த பிரச்சனையும் ஆகல பத்ரி. இந்த திடீர்னு வந்து பரேடு வைக்கிறோம், அது பண்றோம், இது பண்றதுலாம் இந்த பிரச்சனையே நடந்தது தவிர நார்மல் கேம்ஸ் RCB சின்னசாமி நானும் பாத்திருக்கேன், நீங்க விளையாடுறீங்க, பாலா பாத்திருக்காரு, விளையாடுறாரு, ஒன்னும் பிரச்சனை நடந்தது கிடையாது. சோ அதனால நீங்க ஃபேன்ஸ் ஆஃப் தி சிட்டி நீங்க வந்து யூ cannot penalize them. That is my humble opinion.
Yeah, I feel that yes, everything apart, I think RCB should play in சின்னசாமி. எனக்கு அதுதான் வந்து ஒரே ஒரு ஆசை. ஏன்னா ஹோம் டீம் அவங்க சப்போர்ட்ல ஆடணும். அண்ட் சின்னசாமி பாலா நமக்கும் தெரியும், அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வென்யூ. நிறைய பெரிய பெரிய மேட்சஸ் நடந்திருக்கு, நம்மளே அங்க போய் விளையாடுறோம், நமக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் கத்துவாங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஹோம் டீம் அந்த ஸ்டேடியம்ல விளையாடுறது அந்த கனெக்ஷன் சூப்பர்ல பாலா. கண்டிப்பா பத்ரி. எனக்கு தெரிஞ்சு எஸ், அந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோயிங் நீங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேன் ஃபாலோயிங் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல இருக்கு. கப்பும் அடிச்சிருக்காங்க லாஸ்ட் சீசனு. எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல டீம், போலிங்கையும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் சீசன். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு மேஜர் அந்த ஒரு ரிலீஃப் என்னன்னா கவர்மெண்ட் கிளியர் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு டேக் அ டிசிஷன். ஸோ டெஃபினட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபேன்ஸை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் இட் வில் பி அ பிக் மிஸ் ஃபார் த ஃபேன்ஸ். of course hopefully இன்னும் நாட்கள்ல நமக்கு தெரியும் அவங்க அங்கதான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி. பட் தென் ஃபைனலி ஒன் லாஸ்ட் வேர்ட் கைஸ், பாலா அண்ட் பிரியத்தம், இந்தியா பாகிஸ்தான் ப்ரெடிக்ஷன் டக்குன்னு சொல்லுங்க. இந்தியா ஆர் பாகிஸ்தான்? பாலா. இந்தியா ஆல் த வே, நோ டவுட். எஸ், கொஞ்சம் அந்த ஜிம்பாவே எடுத்த அப்ரோச்ச கொஞ்சம் அங்கிருந்து ஒரு கியூ எடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா 70 ரன்ஸ்க்கு 2 விக்கெட் அவுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 10 ஓவர் 70 ரன்ஸ்க்கு விடவே இல்லை விக்கெட் இன்ஃபேக்ட். பட் அந்த நீங்க கன்சாலிடேட்டிங் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல அந்த விக்கெட்ஸ் தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் ஜிம்பாவே மேட்ச்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்ஸ்மேன்ஷிப்ல ஒரு கியூ எடுத்துக்கணும். எஸ், அஃப்கோர்ஸ் ஃபயர் பவர் நிறைய விக்கெட் இருந்ததுன்னா லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் த இன்னிங்ஸ்ல டெஃபினட்டா அவர் பேட்ஸ்மேன் ஆர் கேப்பபிள் டு டெஃபினெட்லி புட் அப் அ வெரி குட் ஷோ. பிரியத்தம், இந்தியா ஆர் பாகிஸ்தான்? Definitely, I mean, it is India, but it will be a much closer contest than people realize. அந்த ஒரே அப்ரோச் நான் 5th கியர்ல தான் ஆடுவேன் போனா கஷ்டப்பட போறாங்க பத்ரி. அதே பாலா சொன்ன மாதிரி கொஞ்சம் விக்கெட்ஸ் ப்ரிசர்வ் பண்ணணும். இங்கதான் திலக் வர்மா ஹேஸ் டு earn his role in the team. இதான் பண்ணி ஆகணும். he has to bat right through. என்னோட ப்ரெடிக்ஷன் இந்தியா தான், பட் இந்தியா ஹேஸ் டு கெட் ரன்ஸ். நான் ஒன்னு சொல்றேன், இந்தியா இஃப் தே கெட் ரன்ஸ், இந்தியன் bowlers அவங்க வேலையை பண்ணிடுவாங்க. இந்தியா ரன்ஸ் ஆன் போர்ட் போடணும். ரன்ஸ் ஆன் போர்ட் போட்டாங்கன்னா either they are chasing or இது Indian batsman click, India will win. இதான் என்னோட கருத்து. Thank you gentlemen, thank you Bala, thank you Pritham for coming on Cricket with Badri. உங்களோட அருமையான நானும் நிறைய என்ஜாய் பண்ணேன். Thank you. டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவாங்க. Thank you guys, see you soon with lot more content. Bye.